சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையம், ஒரு தொகுதியை கொடுங்க, பியூஷ் கோயலிடம் கேட்ட அண்ணாமலை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் பாஜக நிர்வாகி அண்ணாமலை தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த ஆலோசனையின் போது கோவையில் உள்ள சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையம் ஆகிய 2 தொகுதிகளில் ஒன்றை தனக்கு ஒதுக்க வேண்டும் என்று அண்ணாமலை கேட்டுக்கொண்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 மட்டுமே பாஜக வென்றது. இம்முறை 7 தொகுதிகளை பாஜக கூடுதலாக பெற்றிருக்கிறது. இதனால் பாஜக சார்பாக போட்டியிட வேண்டும் என்று சீனியர்கள் பலரும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக பாஜக நிர்வாகி அண்ணாமலையும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்திருக்கிறார். பியூஷ் கோயல் சென்னை வந்தபோது கூட அண்ணாமலை வரவேற்கவில்லை. அதேபோல் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் செய்யப்பட்ட போதும் அண்ணாமலை அங்கு வரவில்லை. கடந்த 3 நாட்களாகவே கோவையில் உள்ள தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பலரும் கோவையில் போட்டியிட வேண்டும் என்று அண்ணாமலையிடம் வலியுறுத்தினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ TN நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.